Praise the Lord. Hi friends, வாங்க சமையல் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஸோ அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இதில் கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மதுரை மிளகாவாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துக்கிட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஸோ காஞ்ச மிளகாய் நல்லா கொஞ்சம் கலர் மாறின உடனே 15 to 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படியே ஆத்தென்டிக்காக அவங்க எப்படி செய்வாங்களோ அந்த வெரைட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறோம். ஸோ இதில் பூண்டு, இஞ்சி நான் தட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் குறகுறப்பாக தட்டி வச்சுருக்கேன், நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு பச்சை வாசனை போகணுன்னு இது எல்லாம் வதங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியான பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு கல்லுப்பு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ சிக்கனை நான் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சிக்கன் இந்த எண்ணெயிலேயும் இந்த ஸ்பைஸ், இந்த காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயத்தில் நல்லா வணங்கணும். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைசஸ், வேறு எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த எண்ணெய் நல்லெண்ணெயிலையும் இதுலேயும் சேர்த்தா சூப்பராக இருக்கும். இதில் தேங்காவை இந்த மாதிரி கீராக போடுறது தான் இந்த சிக்கனோட ஸ்பெஷலு. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு சிக்கன் வேகிறதுக்கு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இன்னும் கொஞ்சம் சுண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கும். நல்லா மிளகாலாம் நல்லா வணங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், இதையும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பள்ளிப்பாளையம் சிக்கன் நான் சொல்ல முறையில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இதுக்கு சைடிஷாக நான் ரசம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை பற்ற வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் கடுகும் வெந்தயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சோன்னா மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குறதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் மேலே சேர்த்துக்கோங்க. இதுக்கும் நான் கல்லுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். ரசத்துக்கு கல்லுப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலாப்பில் போடுங்க. ரசம் நல்லா கொதிச்சு நல்லா நுரைச்சி வரும்போது இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா அரோமா கொடுக்கும். ரசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரசம், பள்ளிப்பாளையம் சிக்கன், அப்புறம் சுட சுட சாதம். இதுதான் எங்களோட சண்டே லன்ச் மெனு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிஸை எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நல்ல உள்ளவங்களுக்கு நன்றிகள்.